வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்கேன். முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான 2ஆம் படை வீடு திருச்செந்தூரில் தான் நான் இப்போ இருக்கேன். இன்னும் சூரியன் உதயம் ஆகலை, அதுக்கு முன்னாடி எடுத்தது தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்செந்தூரில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது எப்பவும் போல். பாருங்களேன், இன்னும் சூரியன் உதயம் ஆகலை, இருட்டாகவும் இல்லை வெளிச்சமாகவும் இல்லை. அது அது எப்படி சொல்கிறது, அது ஒரு அழகான காட்சி. பாருங்கள், சூரியன் உதைக்கிறதுக்காக தயாராகிட்டுருக்கிறாரு, அப்படி தான் சொல்லணும். அவர் இவன் மேலே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வர்றதா எப்படி வர்றது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காரு. வந்துடுவார், இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். பட் ஆனால் இப்போது நான் இங்கே திருச்செந்தூர் போனது ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி போனது. இப்போ ரீசண்டாக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம். அந்த முருகர் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ நான் வந்திருக்கேன். பாருங்களேன், சூரியன் தயாராகிட்டுருக்காரு. நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. பாருங்களேன், இனி ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவார் மேலே. அவரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பாருங்களேன், கடல் அலைகள் பாருங்கள், அந்த மேக கூட்டங்கள் பாருங்கள். அந்த சூரியனை ரசிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்களேன். அது எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த சன்ரைஸ் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ரைஸ் பார்க்குறதுக்காகவே ஒரு சிலர் எல்லாருமே போவாங்க. இங்கே பாருங்களேன், கூட்டம் பாருங்களேன், இங்கெல்லாம் லைட் எரியுது. இங்கே பாருங்கள், சூரியன் மேலே வந்துட்டே இருக்கார் பாருங்களேன், வந்துட்டே இருக்கார். அந்த மேகங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அதாவது ஒரு ஆர்ட் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நேச்சர் தான், பட் ஆனால் அது ஒரு ஆர்ட் மாதிரியே இருக்கே பாருங்களேன். வராரு பாருங்க, மேலே வந்துட்டே இருக்கார் பாருங்க. வராரு வந்துட்டே இருக்கார் மெதுவாக. பாருங்களேன், அந்த கடல் அலைகள் பாருங்களேன், அந்த சூரிய உதயமாகிற அந்த சன் ரேஸ் பாருங்கள்.